ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. பயங்கர சந்தோஷம். எதுக்கு இவ்வளோ வந்து ஆர்வமா? அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ணி கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ணன் கூட சேர போகிறாங்க. நான் நினச்சிட்டேன், என் கண்ணு அப்படியே படிச்சிச்சு. அப்படியே உண்மையிலே வழக்கை வாபஸ் பெற்றதும் சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்களோடு சேர்ந்து இணையறத விரும்பாத நாதாரிகள், பன்னாடைகள், கழுதைகள், நாய்கள் அடக்கத்து இருக்கும்போது அவர் முதலமைச்சர் கிடையாது, அரசியல் கட்சி தலைவர். அவ்வளோதான். ஜெயிப்பாரா வெற்றியர் வரான்னு அவருக்கே தெரியாது, யாருக்கே தெரியாது, விஜய் அவர்களுக்கே தெரியாது. அப்போ எப்படி சொல்லுவீங்க? பொறுக்கித்தனமாக பேசுறது. அப்புறம் எனக்கு பயங்கரமாக ஆத்திரம் வந்துடும். முதலமைச்சர் போய் அவங்க வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அறிவு கட்ட நாய்கள். அறிவு வேணா உங்களுக்கு? 99 கல்யாணம் ஆச்சு. இப்படிப்பட்ட உறவு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு உறவு இருக்குது சார். பிள்ளையே சொல்கிறான், அப்பா கோவத்தை விட்டுருங்கப்பா, மம்மி கோவத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? அறிவார்ந்த பிள்ளைகள் அதை செய்வாங்கல்ல. ஒரு பொறுப்புள்ள பிள்ளை, ஒரு அறிவார்ந்த பிள்ளை அம்மா அப்பாவும் சேர்த்து வச்சா என்ன தப்பு? அதனால அவங்க அம்மா அப்பா தானே சேர்த்து வைக்கிறான். சில பேர் அதான் சொல்கிறான். என்னன்னு கேட்டால், அவர் பேட்டி கொடுத்த தான் அந்த 2 பேருக்குள்ள பிரிவில் வந்து உள்ளே வந்து ஒருத்தர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பிரிவுக்கு யார் காரணம்? திரிஷா காரணம். அது பஞ்சாயத்துக்கு போகிறது யாருன்னா இட்லி நடிகை. ஆனால் ஒட்டுமொத்த தீய சக்தியெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா விஜயோட கெரியர் வேற லெவல் போயிருந்து. அப்பா ஒரு அரசியல் தலைவராக ஆகிட்டார். எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் எல்லாத்தையும் தாங்கினாலும் அப்பா மேலே கோவம் வரல. அப்பாவால் தான் நமக்கு இவ்வளோ அசிங்கம் அவமானம் அப்படி நினைக்கல. அப்பா எங்களுக்கு கௌரவம் கொடுத்துருக்கிறாரு, அந்த கௌரவத்தை நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல விஜய் என்ன செய்யும்? விவாகரத்தையே ரத்து பண்ணிட்டு வந்து கணவன் சாராங்க. அதை வந்து ஆச்சரியமாக பார்த்து இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் எது எப்படி? மனைவி மீதான ஆழமான அந்த காதல், விஜயோட காதல், அவங்களுக்கு கணவன் மீதான காதல், அதுதான் காரணம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீதான பாசம், இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான் எக்ஸ்ட்ராவா. சூப்பர் தீபாவளி இந்த வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. விஜய் முதலமைச்சர் வந்து அவங்க குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடுவார். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. வணக்கம். தொடர்ந்து பேசிட்டு இருந்தது நடந்திருக்கு. சங்கீதா அவர்கள் அவங்களுடைய விவாகரத்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. வாபஸ் வாங்கினதுக்கான காரணம் முதல்ல என்ன காரணம் வாபஸ் வாங்கினதுக்கு? முதல்ல நான் மட்டுமே இல்லை, பல நல்ல உள்ளங்கள், என் தங்கை சுசித்ரா உட்பட எல்லாருமே வந்து இவங்க வந்து இணைஞ்சி வாழணும். இந்த விலகல், பிரிவு இல்லை, விலகல். பிரிவு வேற, விலகல் வேற. இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற அந்த ப்ரேயர் வந்து இருந்தது. அந்த ப்ரேயர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான் நம்ம சொன்னோம். பாசிட்டிவான அந்த வைப் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கிட்டத்தட்ட என் குடும்பத்தை சார்ந்த ஒரு 2-3 பேர் ஓடி வந்து நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு 7-8 மணி இருக்கும். ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தபோது என் குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தம் இருக்காங்க இல்லையா, என் மகள் உட்பட ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. என்ன பயங்கர சந்தோஷம். என்னடா இது அது இருந்தா எதுக்கு இவ்வளோ வந்து ஆர்வமா? அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ணி கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ணன் கூட சேர போகிறாங்க. நான் நினச்சிட்டேன், என் கண்ணு அப்படியே படிச்சிச்சு. அப்படியே உண்மையிலே என் கண்கள்லாம் அப்படியே பண்ணிச்சிச்சு. என்னன்னு கேட்டால் இவ்வளோ வருஷம் இறுக்கி பிடிச்சிச்சு கூடியது. ஸோ இதுதான் சக்ஸஸ், இதுதான் வெற்றி. நம்ம ஊடகத்தில் பயணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வந்தாங்க, காசு வாங்கினாங்க, காசுக்காக பேசினாங்க அப்படின்ற அந்த இது இருக்கக்கூடாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதனால் நம்ம வந்து சில பேர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மனக்குறை கூட ஏற்படுது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு மீது எனக்கு வந்து ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த வருத்தத்தை அவர்கிட்டே பதிவு பண்ணேன். சார், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம முட்டை கொடுக்க முடியாது சார். குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறவங்களாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. அது வந்து எனக்கு வந்து பாவம் வந்து சேரும். எனக்கு பாவம் வந்து சேரும். தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. குடும்பத்தோடு இணையத்தான் அதுதான் சார் சக்ஸஸ். அதுக்கப்புறம் தான் வந்து நாட்டை பற்றி யோசிக்க முடியும். ஸோ குடும்பத்தை இப்படி விலகி இருந்துட்டு வந்து நாட்டுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு நான் வந்து பின்னாடி வந்து முட்டை கொடுக்க முடியாது. ஸோ குடும்பமும் முக்கியம், நாடும் முக்கியம் சொல்லிட்டு ஜான்கிட்டே எனக்கு வந்து என் மீது வந்து
அபரிதமான ஒரு நம்பிக்கை வச்சு. இல்லை, இந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றதுக்கு காரணம் ம். அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அது அதனால வந்து நம்ம கண்ட இதுக்கப்புறமும் நாதாரிகள் ஓப்பனாக சொல்கிறேன். இதை அதாவது இந்த இந்த வழக்கை வாபஸ் பெற்றதும் சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்களோடு சேர்ந்து இணையறத விரும்பாத நாதாரிகள், பன்னாடைகள், கழுதைகள், நாய்கள், இவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக நரிகள், இவங்க வந்து சொல்கிறது தான் இந்த வார்த்தை. என்னன்னா அவங்க வந்து முதலமைச்சரானதை வந்து கொச்சைப்படுத்துறது. முதலமைச்சர் பதவின்றது இன்றைக்கி வந்தது 99 அவங்களுக்கு கல்யாணம், 99 கல்யாணம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய நடிகர் கூட கிடையாது, நடிகர் அவ்வளோதான், மெகா ஸ்டார்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் திருமணம் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் ஒரு மெகா ஸ்டார். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10ஓட 11. ஸோ அதனால் இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி முதலமைச்சர், நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவராகலாம், மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம், மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக, இது நிரந்தரம் கிடையாது. அப்போ முதலமைச்சர் ஆனதுனால வந்துட்டாங்கன்ற சொல்கிறது கிடையாது. ஏன் நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது? இப்போ முதலமைச்சர் பதவியை வந்து எட்டியிருக்கிறாரு, இந்த விவாகரத்தை நம்ம தொடர்ந்தோம்னா அவருக்கு வந்து தேவையற்ற நெருக்கடி வரும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம்ல. தன் கணவனுக்கு நெருக்கடி வரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. வரணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நடிகை பேரை சொல்லியிருப்பாங்கல்ல, நடிகை பேரை சொல்லியிருப்பாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சீமான் அவர்களுக்கு தாக்குதல் வந்துகிட்டே இருந்துச்சு பெங்களூர்லேருந்து. ஒரு நடிகையோட ஒரு தேர்ட் கிளாஸ் பர்சனாக நடந்துருக்கலாமே அவங்க, இல்லை? விஜய் அவருடைய அந்த பதவி, அவர் இருக்கிற அந்த பொசிஷன், நான் சொல்கிறது இந்த வழக்கு தொடுக்கும்போது அவர் முதலமைச்சர் கிடையாது. ஆமாம், குறைஞ்சபட்சம் அந்த கவனமாவது வேணும். வழக்கு தொடுக்கும்போது அவர் முதலமைச்சர் கிடையாது, அரசியல் கட்சி தலைவர், அவ்வளோதான். ஜெயிப்பாரா வெற்றி அடைவாரான்னு அவருக்கே தெரியாது, யாருக்கே தெரியாது, விஜய் அவர்களுக்கே தெரியாது. அப்போ எப்படி சொல்லுவீங்க? பொறுக்கித்தனமாக பேசுறது. அப்புறம் எனக்கு பயங்கரமாக ஆத்திரம் வந்துடும். இது சில பேர் பேசுகிறத பார்க்குறேன். முதலமைச்சர் ஆனதும் போய் அவங்க வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அறிவு கட்ட நாய்கள். அறிவு வேணாம் உங்களுக்கு? 99 கல்யாணம் ஆச்சு. எப்படிப்பட்ட உறவு? 30 வருஷத்துக்கு மேலே ஒரு உறவு இருக்குது சார். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அந்த வந்து அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தி 30 வருஷமாக இருக்கு, ஏறக்குறைய 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து குறை சொல்வீங்க அந்த உறவில்? அந்த உறவில் எந்த குறையும் கிடையாது. சில நேரங்களில் சில விலகல் எல்லாருக்கும் வரும். அது எல்லா கணவன் மனைவிக்கும் வரும். ஒரு வெறுப்பு வரும், ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும், சொந்த பந்தங்களால் வரும், பொருளாதார பிரச்சனையில் வரும், அல்லது வேறு எப்படி எப்படியோ வரும். பிரச்சனை நடுவில் வரும், கணவன் மனைவிக்கு நடுவில் பிரச்சனை வரும். அதை பேசி களையணும். சிலது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கூட ரிவர்ஸ் ஆகிருக்கு. எண்ணற்ற வழக்கு டைவர்ஸ் ஆனது, எல்லாமே டைவர்ஸ் ஆனது கிடையாது. எத்தனையோ வழக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. காலம் வந்து மிகப்பெரிய மருந்து. அது கொஞ்சம் அவகாசம் வேணும். இப்போ ஜேசன் சஞ்சய் பேட்டி கொடுத்ததுக்கு பிறகாக தான் இந்த இணைப்பு நடக்குதுன்னு சொல்கிறது அப்படி? அது சரி, அப்படியே நடந்தால் பல பேர் அப்படி சொல்கிறாங்க. சரி, அப்படியே நடந்தாலும் என்ன தப்பு? அப்படியே நடந்தால் என்னது? பிள்ளையே சொல்கிறான், அப்பா கோவத்தை விட்டுருங்கப்பா, மம்மி கோவத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? அறிவார்ந்த பிள்ளைகள் அதை செய்வாங்கள்ல. ஆமாம், அறிவு கெட்ட பிள்ளைகள் அல்லது தருதலைகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரைட், அப்பா இப்படி போயிட்டாரா, அம்மா இப்படி போயிட்டாங்களா, நம்ம நல்லா சுற்றின்னு வந்து தின்னுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையை ஜாலியாக வந்து அப்படி பிடிச்சிட்டு பீர் அடிச்சுட்டு குடிச்சிட்டு அப்படி இந்த பிள்ளை தான் நினைக்க மாட்டான். ஒரு பொறுப்புள்ள பிள்ளை, ஒரு அறிவார்ந்த பிள்ளை, அம்மா அப்பாவும் சேர்த்து வச்சா என்ன தப்பு? அதனால் அவங்க அம்மா அப்பா தானே சேர்த்து வைக்கிறான். சில பேர் அதான் சொல்கிறான். என்னன்னு கேட்டினா, அவர் பேட்டி கொடுத்த பிறகு தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்க தவறுறாங்க. அவங்க கோப ஆவேசத்தோடு போயிட்டு ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அது எல்லா பெண்களுக்கும் அந்த ஆவேசம் வரும். தன் கணவனை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அப்படி வந்து அப்படி ஒரு நிலை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விலகணுன்ற சட்டப்பூர்வமாக பிரியணுன்ற எண்ணம் வந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த மரியாதையும் அந்த அன்பும் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு பொசசிவ்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாம், தன்னுரிமை, அது வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது வந்து சட்டப்பூர்வமாக அவங்க வந்து விலகணும்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா வந்து அது நீங்கள் ஏதோ விரோதம் குரோதம் கிடையாது, ஒரு கோபம் ஆவேசம், அவ்வளோதான். விரோதத்துலேயும் குரோதத்துலன்னா அது வேறு கேட்டகரி. இது ஒரு கோபம் வந்து ஒரு ஆற்றாமை இருக்குது, ஒரு ஆவேசம் இருக்குது, வருத்தம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க.
அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் நிதானமாக இருக்கிறார். ஒரு சம்பவம் நடக்குது, நான் மறைக்க விரும்பல. நீங்கள் உங்களுக்கு தெரிய எல்லாருக்கும் கல்பாத்தி கல்யாணத்துக்கு போனது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நிதானத்தில் தான் இருக்கிறார். இல்லை அவர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை சீக்கிரம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு கையெழுத்தை போட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே ஒருத்தர் வேகமாக இருந்தாங்கன்னா இன்னொருத்தர் வந்து நிதானமாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் அசிங்கப்படுத்தணும் கலங்கப்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா தினம் ஒரு வீடியோ போட்டுக்கலாம். எத்தனையோ வந்து ரிப்போர்ட்டர்ஸை அதுவும் ஊடகங்கள்லாம் கழுகு மாதிரி காத்துட்டு இருந்துச்சு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். வாய் திறக்க மாட்டாங்களான்னு. எப்போ வந்து தங்கை சங்கீதா வந்து வாயை திறந்து பேசுவாங்கன்னு ஊடகங்கள்லாம் காத்துருச்சு. அப்போ அந்த அம்மா வந்து நிதானமாக இருந்தாங்க. எத்தனை பேர் நேர்காணல் கேட்ட ஃபீமேல் ஆங்கர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அவங்க தொடர்பு நம்பர் வாங்கி எப்படியாவது வந்து மீடியாவில் உட்கார வச்சு பேச வைக்கணுன்ட்டு. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அதுக்கு தயாராக இல்லை. எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு நம்பர் டாப்பில் இருக்கிற மீடியாக்கெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. இப்போ சங்கீதா தான் இந்த விவாகரத்து வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்து இவங்களை பிரியக்கூடாது, இவங்க கூட தான் நம்ம இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா? இங்கே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விரிசல் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த விரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நபர் நுழைவாங்க. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன். ஒரு சின்ன விரிசல் வந்துச்சுன்னா அதில் 3வது நபர், அந்த 3வது நபர் யார் வேணால் இருப்பாங்க. நண்பர்களாக இருப்பாங்க, சொந்த பந்தத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. இந்த வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா 3வது நபர் உள்ள நுழைவாங்க. அந்த நுழையாத பார்த்துக்கணும். நம்ம இந்த பிளவு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இங்கே அனுமதிக்கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்ல மெல்ல உள்ளே நுழைவாங்க. அந்த 2 பேருக்குள்ள பிரிவில் வந்து உள்ளே வந்து ஒருத்தர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதில் 3வது நபர் யார்? இந்த 3வது நபர் தான் நான் சொன்னது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து கல்பாத்தி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனார்ல, யாரை கூப்பிட்டு போனார்? த்ரிஷாவை. அதே மாதிரி கான்வாயில் கூப்பிட்டது. இதெல்லாம் வந்து உண்மை தானே, மறுக்க முடியாதுல்ல. 3வது நபர் உள்ளே நுழையக்கூடாது. அவங்க என்னவா நுழையிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்க வந்து காதலியாக உள்ள நுழையிறாங்களா, நண்பராக உள்ள நுழையிறாங்க. சில பேர் அவங்க நண்பருங்கன்னாங்க. அவங்க காதலியாக உள்ள நுழையிறாங்களா, என்ன ரோலில், அது நமக்கு தெரியாது. ஆனால் 3வது நபர் உள்ள நுழைவாங்க. சில நேரங்கள் ஆண் கூட நுழைவான். ஆண் கூட அட்வைஸ் பண்ணுவான். நண்பன்ற முறையில் உள்ள நுழைஞ்சுன்னு கேட்டினா, என்ன ரொம்ப நீ யார், நீ எவ்வளோ பெரிய ஆள், பொண்டாட்டியதெல்லாம் ஒரு லிமிட்டு. சில பேர் சொல்லுவான், எனக்கு பயங்கரமான கோபம் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்கன்னா பொண்டாட்டியாக இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னா, அது என்னடா பொண்டாட்டியாக இருந்தாலும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், அது என்ன வைக்க வேண்டிய இடத்துல, நான் மிஷினா பொருளாது இல்லை செல்ஃபோனா இல்லை வந்து கண்ணாடியா இல்லை என்னது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னா? இங்கே கணவன் மனைவிக்குள்ளே இந்த ஈகோன்றது இருக்கவே கூடாது. அந்த ஈகோ தான் முதல் அந்த பிரிவுக்கு காரணமே, விலகலுக்கு காரணமே அந்த ஈகோ தான். கணவன் மனைவி வந்து ஈகோ பார்க்கவே கூடாது. நான் அதெல்லாம் தான் பலார்னு பேசுறது. சில நேரத்தில் இந்த கணவன் மனைவி உறவு பற்றி பேசும்போது ஓப்பனாக சொல்கிறது, கணவன் மனைவி சின்ன ஈகோ தான் அது அப்படியே பெருசாக டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஈகோ பாருங்க. ஒரு வளர்ந்த இளைஞன், ஒரு 18 வயசு பூர்த்தி ஆகுது, அவனுக்கு வந்து எல்லாமே தெரியுதுன்னு வச்சுக்க, புத்தி தெரியுது, எல்லாமே தெரியுதுன்னு வச்சுக்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் நிர்மாணமாக நிற்கிறனா கூச்சப்படுவான். ஒரு துண்டு கட்டிட்டு போய் நிற்பான். ஆமாம், சரிங்களா? அதுதான் துரியோதனன் செய்த தப்பு. மகாபாரதத்தில் துரியோதனன் சொன்ன போய் குளிச்சுட்டு வந்து நில்றான்னு சொன்னான். அம்மா வச்சுன்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டுன்னு சொன்னால் அந்த இடுப்பு வரைக்கும் ஓலையை கட்டு வந்து நின்னான். அந்த இடத்துல அவங்க வந்து வஜ்ரமாக்க முடியல. யார்? அவங்க தாயாரால் அவனுடைய வந்து அவங்க உடலை வந்து வஜ்ரமாக்க முடியல. அந்த கண் பார்வையில் வந்து அவங்க தொடர்ந்து அந்த கண், ஏன்னா வாழ்நாள் முழுதும் அந்த கண்ணை கட்டியிருக்காங்களா, அந்த கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது. அதை வந்து காட்டி பார்க்கும்போது அவங்களால வந்து அந்த உடலை வந்து வஜ்ரமாக்க முடியுது. ஆனால் அந்த இடத்த பண்ண முடியல. ஏன்னா வந்து ஆடையால் மூடிட்டு வந்து அந்த இடத்துல தான் அடித்து காலி பண்ணால் பீமை வீக்னஸ். அதனால் எதுக்காக இது ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அம்மா கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூச்சப்படலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மனைவி கிட்ட 4 சவத்துக்குள்ளே நிர்வாணமாக நிற்கிறோம்ல, நான் சொல்கிறது மனைவிகளுக்கும் பொருந்தும்.
கணவன் மனைவி 2 பேருமே அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஈகோ பார்க்குறீங்கல்ல, அங்கே மட்டும் எந்த ஈகோவும் எந்த வெக்கம் மானம் சூடு சொன்னால் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் அவுத்துட்டு நிற்கிறீங்கல்ல மனைவி முன்னாடி. ஆண் என்கின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கும் பொருந்தும். எந்த பெண்ணும் தந்தைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக நிற்க மாட்டா. அப்போது கணவன் மனைவி என்பது வந்து ஈகோவே சான்ஸே இருக்கக்கூடாது, ஈகோக்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது. இதில் வந்து இவங்க இறங்கி வரட்டும் அவங்க இறங்கி வரட்டும்லாம் கிடையாது. யாரும் இறங்க தேவையில்ல, இறங்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கொடுக்கக்கூடாது. எல்லா கணவன் மனைவிக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் குழந்தைங்க காலி ஆகிடும். இப்போ ஏதோ இந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இதை நேற்றைய தினம் பார்த்தோம். சின்ன எக்ஸாம்பிள் என்ன, சவுக்கு சங்கருடைய ஒரு குழந்தை என்னாச்சு, கணவன் மனைவி 2 பேரும் அடிப்படையில் என்ன பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே 2 பேருக்குள்ள கருத்து வெட்டுமே, பிள்ளையை பராமரிக்க முடியல, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இதில் நான் குழம்பு ஊற்றினேன் மோர் ஊற்றினேன் ஒருத்தர் சொல்லலாம், இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சோறே போடலைங்க காசே கூட சொல்லலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் பிரச்சனை என்னங்க, அடிப்படையில் கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க, புள்ள காலியாயிடுச்சு. அதனால தான் திருப்பி நான் வந்து அடிச்சுக்கிறதுக்கு காரணமே அதுதான். காரணம் என்னென்னா, கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலே அது பிள்ளைகளை பாதிக்கும், படிப்பு பாதிக்கும், பிள்ளைகளை எதிர்காலம் பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே நான் சொல்கிறேன், சுத்தம் நீங்கள் விலகி இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு திசையில் இருந்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், ஜேசன் சஞ்சயும் சரி அந்த பாப்பாவும் சரி 2மே அறிவார்ந்த பிள்ளைகள், நிதானமாக இருக்குது, பொறுமையாக இருந்திருக்கு. அவன் எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்டுன்றதை வந்து அவன் நேர்களில் காமிச்சான்ல, மொத்த பேரை வாய்மை. இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். அப்பா ஒரு அரசியல் தலைவராகிட்டார், முதலமைச்சராகிட்டார். கணைகள் அத்தனையுமே அவர் மேலே தான் விழணும், ஆனால் பிள்ளைகள் மேலே விழுது. எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க அந்த பையனை நான் கேட்குறேன், ஜேசன் சஞ்சய் எவ்வளோ, எப்படிப்பட்ட ட்ரோல், எல்லாத்தையும் எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் எல்லாத்தையும் தாங்கினாலும் அப்பா மேலே கோவம் வரல. அப்பாவால் தான் நமக்கு இவ்வளோ அசிங்கம் அவமானம் அப்படி நினைக்கல. அப்பா எங்களுக்கு கௌரவம் கொடுத்துருக்கிறாரு, அந்த கௌரவத்தை நாங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல விஜய் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள், விஜய் என்ன பண்ணணும் அந்த இடத்துல? கரெக்டாக அவர் செய்யுது. அவர் இது வரைக்கும் நிதானமாக இருந்தார். அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோடு சேரணுன்ற அந்த முடிவு இருக்குன்னா, பையன் சொன்ன வார்த்தை என்ன, அப்போது பிள்ளைகளோட கௌரவத்தை அவர் பார்க்கணும்ல. ஆமாம், மனைவியோட கௌரவத்தை பார்க்கணும். என்ன பெரிய சண்டை, என்ன பெரிய பிரச்சனை, ஒன்றுமே இல்லையே. இல்லை, இப்போ இந்த 3வது நபர் வந்து விலகி, 3வது நபர் வந்து அது ரயில் ஸ்நேகம், அவ்வளோதான், அதோட முடிங்க அது கதையை, அதோட முடிக்கணும். 3வது நபர் பேசும்போது நீங்கள் தீய சக்தின்னு அவங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. தீய சக்தி தான் அது. இப்போ தான் சொல்கிறேன், விஜய்க்கு இன்னும் கூட சில தீய சக்தி இருக்குது. அந்த தீய சக்தியெல்லாம் அவர் விலகி இருக்கிறார். ஒரு தீய சக்திக்கு இன்னொரு தீய சக்தி போய் பஞ்சாயத்துக்கு போகுது. யார்? இட்லி நடிகா. நீங்கள் என்ன வந்து கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் போகலாம் சார், பஞ்சாயத்துக்கு போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒன்றா சேர்ந்தாலும் இல்லை. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போகிற விரோதி ஆகிடுவான். தெரியுமா உங்களுக்கு? கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போனால் கணவன் மனைவி ஒன்றா ஆகிடுவாங்க. எது அடுத்த நாள் இவங்க போனால் காப்பி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களை எப்படி திட்டினாரு தெரியுமாங்க அவர்? இது ஆமாங்க, ஆமாம்மா உன்னை கூட திட்டினா அப்படி போயிடும். நான் சொல்கிறது அது பிரச்சனை, அது கிடையாது. ஆனால் கணவன் மனைவிக்கு பஞ்சாயத்துக்கு போகலாம் சார். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போவீங்களா? அது நட்பாக கூட இருக்கட்டும் சார். நம்ம அந்த தப்பான உறவுன்றதை சில பேர் சொல்கிறாங்க தப்பு. நான் அந்த பாயிண்ட்டுக்கே போகல. பிரிவுக்கு யார் காரணம்? திரிஷா காரணம். அது பஞ்சாயத்துக்கு போகிறது யாருங்க? இட்லி நடிகை. ஆனால் ஒட்டுமொத்த தீய சக்தியெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா விஜயோட கெரியர் வேறு லெவல் போயிருக்கு இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா இது ஏதோ தேசம் கடந்து கூட விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு கூடுது. தேசம் கடந்து, நான் சொல்கிறது மாநிலம் கடந்து, இந்தியாவே கடந்து, தேசம் கடந்து. அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லைன்ட்ட. அப்போ எப்படிப்பட்ட ஒரு லீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக வந்து மாறும்போது எவ்வளவு கவனமாக இருக்கணும். அப்புறம் இந்த அற்ப சக்திகளை என்ன செய்யணும்? புறந்தள்ளணும். வழக்கு வாபஸ் வாங்கினது சேர்ந்து வாழத்துக்காகவா? சேர்ந்து, அதுக்கு தான், வேற எதுக்கு?
இல்லை என்ன காரணம் அவங்க குறிப்பிடாலே அதனால காரணம் ஏன் சார் சொல்லணும்? கணவன் சேர்றதுக்கு எதுக்கு சார் காரணம் சொல்லணும்? இதுதான் சார் அநியாயமாக இருக்குது. ம் கேள்வியே வந்து பல பேர் அதான் கேட்டுக்கிறான். ம் கணவன் மனைவி சேர்ந்து வர்றதுக்கு காரணம் என்ன? எதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? இப்போ சேர்ந்து வாழ தேவையா? காரணம் தேவையா? இல்லை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அத்தனை பேர் காரணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா கணவன் மனைவி? ம் சில காலம் மனமாச்சரியம் வரும் சார். ம் சில காலங்கள் வரும். அது எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி சேர்ந்துருக்கிறாங்க. விவாகரத்து வந்து ஆச்சரியமாக பார்க்கலாம். இப்போ விவாகரத்து வேணான்னு சொல்லி வந்து ஒன்றா சேர்ந்த போய் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காலம் வந்துருச்சு பாருங்க. இது கலிகாலம் அப்படிதானே சொல்லணும். விவாகரத்து பண்ணதான் தான் சார் ஆச்சரியமாக பார்க்கணும். விவாகரத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவாகரத்தையே ரத்து பண்ணிட்டு வந்து கணவன் மனைவி சேர்றாங்க. அதை வந்து ஆச்சரியமாக பார்த்து இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் எது எப்படி சார்? இது காரணம் அது காரணம் சொல்ல முடியாது. வேணா கூட மனைவி மீதான ஆழமான அந்த காதல், விஜயோட காதல், அவங்களுக்கு கணவன் மீதான காதல், அதுதான் காரணம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மீதான பாசம், இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான் எக்ஸ்ட்ராவா. ஆனால் முதல்ல என்ன, எத்தனையோ வந்து பிள்ளைகளுக்கு மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னதான் வந்து பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் கணவன் மீது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பிள்ளைகளை போட்டு அடிக்கிறாரு, பிள்ளைகளை திட்டாரு, அந்த கோபம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஆனாலும் அந்த கண்கள் வந்து சாயந்தரமான தேடும். இந்த பாவி வந்து இன்னும் வீடு வந்து சேரலையேன்னு. எல்லா சாதாரண மனைவிகள் சொல்கிறேன். என்னதான் வந்து வீட்டுக்குள்ளே கருத்து வேற்றுமை இருந்தால் கூட கணவன் மீது கருத்து வேற்றுமை இருந்தாலும் இன்டைரக்டாக பிள்ளைகள்கிட்ட வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 7 மணிக்கு வரலன்னா எங்கே இருக்கிறாங்க அவங்க அப்பா கேளு ஃபோனை போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை குடும்பம் இருக்காங்க தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி அந்த பிள்ளைகள் வந்து அலட்சியமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தலையில் தட்டி எங்கே உங்கள் அப்பா எங்கே இருக்கிறான் பாரு, ஏன் இன்னும் லேட் ஆகுது, 8 ஆச்சு 9 ஆச்சு. 9 மணிக்கு பிள்ளைகள்லாம் படுத்துட்டு புருஷங்காரன் வரலன்னா தூங்காமல் உட்காந்துட்டு வந்து கதவை வந்து எட்டி எட்டி பார்க்கறது, கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிற எத்தனை மனைவிகள் இருக்கிறாங்க தெரியுமா? புருஷன் வரலேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கணவன் மனைவி உறவெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் பேச முடியாது. நான் உள்ளபடியே நான் ஆழ்மனதின் அடித்தளத்திலிருந்து நான் சொல்கிறேன். கணவன் மனைவி ஒன்றா இந்த தீபாவளிக்கு சூப்பர் தீபாவளி இந்த வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. விஜய் முதலமைச்சர் வந்து அவங்க குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடுவார். அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதான். நன்றி. நன்றி.